இதுல பாரு, நம்ம கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லா சீர்வரிசையும் வாங்கியிருக்கேன். எதையாச்சும் வாங்காம விட்டுருக்கேன்னு பாரு ரத்னா. அதுதாங்க பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது விட்டு போச்சா அப்படின்னு. சில்வர் பாத்திரம் எல்லாம் வாங்கியிருக்கு, பூஜா பாத்திரம் எல்லாமே இருக்கு, காய்கறி, ஃப்ரூட்ஸு, பீரோ, கட்டில், மெத்த ரெண்டுமே வெளியே இருக்கு. ஏங்க புது பெட்ஷீட்டு, தலைவாணி எல்லாம் வாங்கணும்ல? அது எல்லாமே பெட்டு கூட வெளியே வச்சிருக்கேன். அதையும் உள்ள தூக்கிட்டு வந்து மறுபடியும் இங்க இருந்து வெளியே தூக்கிட்டு போனோம்ல, அதனால நம்ம எல்லா பொருளும் கொண்டு போற வண்டியிலே அப்படியே வச்சிருக்கேன். ஏங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருள் தானே வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என் பிள்ளைக்கு கொடுத்து விடக்கு கம்மி காசுலயே வாங்குவேன். எல்லாம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள் தான் வாங்கியிருக்கேன். கட்டிலு, மெத்த, தலைவாணி இது மூணுமே சேர்த்தே 1,00,000 ரூபா. என்ன இருக்குல்ல பீரோ, இது மட்டுமே 50,000. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க. பிள்ளை அங்க போகும்போது கொண்டு ஏறதுக்கு குத்து விளக்கு தான் கொஞ்சம் சின்னதாகி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமா, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. எதுக்கு சின்னது வாங்கிட்டு வந்தீங்க? பெருசு வாங்கினா என் பிள்ளை எப்படி தூக்கிட்டு ஏறும், நல்ல வெயிட்டாலாம் இருக்கும். அதான் அவ கொண்டு போறதுக்காண்டி இந்த குத்து விளக்க வாங்கியிருக்கேன். இப்ப நேரம் கிடைக்கல, இதை விட வெயிட்டாவும் நல்ல ஹைட்டாவும் வெள்ளியில குத்து விளக்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கே அவ இதை கொண்டு ஏறட்டும். மொத வீட்டுக்கு போகும்போது குத்து விளக்கு எடுத்துட்டு போனோம்ல, இதை கொண்டு ஏறட்டும். நான் அடுத்தது ஒரு 2 நாளில் அந்த வெள்ளி குத்து விளக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் கொடுப்போம். சரிங்க, எல்லாமே இருக்கு. இன்னும் ஸ்வீட் பாக்ஸு, ஒரு 4-5 வெரைட்டி பலகாரம், இது 2 வாங்கணும். அதுக்கு 2-3 பெரிய ஸ்டீல் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுலயே அடுக்கி வாங்கிட்டு வந்துருங்க. சரி, அதையும் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். மாதிரி பிள்ளை போகும்போது நகையெல்லாம் போட்டுட்டு போறாளா எப்படி? அவ எங்க போடுவா? அவ கல்யாணம் முடிச்சு வந்ததோடு எல்லாத்தையும் உருவி பறக்கி உள்ள வச்சாச்சு. அவ தான் இந்த கோல்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டு நடக்க மாட்டாளா, ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் கழுத்துல போட்டிருக்கா. எல்லாத்தையும் போட்டுட்டு போனாதானே நமக்கு கௌரவமா இருக்கும். மறுவீடு ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடு அங்கனோடி எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாவ. நானும் அவகிட்ட இதான் சொன்னேன், நகையெல்லாம் எதுக்கிட்டே வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படின்னு. அதுக்காக என்ன தெரியுமா சொன்னா, அங்கனோடி உள்ள எல்லாரும் தான் கல்யாண வீட்டுக்கு வந்து நான் போட்டிருக்க நகையெல்லாம் பார்த்தாச்சுல, நீ இனிமே எதுக்கு நான் அதை போட்டுட்டு போகணும், எனக்கு குத்துவு கொடையி சிறையா வருதுன்ட்டு எல்லாத்தையும் கலத்தி அந்த ஜுவல் பாக்ஸ்ல வச்சாச்சு. சரி, அதை ஹேண்ட்பேக் உள்ள பத்திரமா எடுத்து வை, சரியா? நம்ம நகை எடுத்த அந்த பெரிய பிக் ஷாப் ஒன்று இருக்குல்ல, அதில் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கேன். கவனமா எடுத்து வச்சுக்க நகையெல்லாம். சரிங்க. இன்னைக்கே அவளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாளா? இல்லைங்க, மறுபடியும் போகும்போது அப்படி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அவள் போகட்டும், அடுத்து நம்ம வீட்டிலேருந்து யாராவது கொண்டு போய் கொடுப்போம். அங்கேயே அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவளுக்குள்ள ட்ரெஸ் போட்டால் தானே அவளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து புது ட்ரெஸ் எப்படி இருக்குமோ நைட்டு போட்டுட்டு உறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அவளுக்குள்ள ஒரு 2-3 இந்த வீட்டில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு மாதிரி 2-3 சாரி, 2-3 சுடிதார் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சரி, பிள்ளைக்குள்ள ட்ரெஸ்ஸே கொடுத்து விடு. அவங்க எப்படி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. சரிங்க, நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஸ்வீட் பாக்ஸு மாதிரி 2-3 வெரைட்டி பலகாரம் வாங்க. இப்போ என்ன வாங்கலாம்? எத்தனை வெரைட்டி ஸ்வீட்டு மாதிரி எத்தனை வெரைட்டி இந்த இது பலகாரம் இது வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லு. ஒரு 3 வெரைட்டி ஸ்வீட் வாங்கிருங்க. அவளுக்கு இந்த லட்டு, ஜாங்கிரி மாதிரி பாதுஷா நல்லா பிடிக்கும், அது 3 வாங்கிருங்க. மாதிரி பலகாரம்னா அவளுக்கு இந்த முறுக்கு உருண்டை இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் சம்பிரதாயம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். முறுக்கு உருண்டையை நான் ஆர்டர் கொடுத்துட்டு ஆல்ரெடி, அதனால அதை வாங்கிருங்க. அந்த அந்த மேலே தெருவில் அந்த அக்காட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அதை வாங்கிருங்க. அவளுக்கு பாலி நல்லா பிடிக்கும்ல, அதுவும் ஆர்டர் கொடுத்துருக்கேன், வாங்கிருங்க. அதிரசம் வேண்டாம், முறுக்கு உருண்டை சொல்லியாச்சு, அதிரசம் வேண்டாம். வேற என்ன வாங்குறது? சரி, நான் கடையில் போய் பார்க்கேன், ஏதாவது நல்ல பலகாரமாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரேன். பலகாரம் ஒரு 5 வெரைட்டி, ஸ்வீட்டு ஒரு 3 வெரைட்டி, அது போக பாலி. சரி ரத்னா, நான் இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வரேன். ஏங்க முறுக்கு உருண்டை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய தான் இருக்கும், அதனால ஒரு பெரிய இதுதான் கொடுத்துருக்கேன் அவங்க கிட்ட. அவங்க அதிலே அடுக்கி வச்சிருப்பாங்க, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. உடையாம எடுத்துட்டாங்க வண்டியில் வரும்போது. மாதிரி சின்ன ஸ்டீல் டப்பா ஒரு 4-5 தாரே, ஸ்வீட் எல்லாத்தையும் அதில் போட்டு வாங்கிட்டு வாங்க. சரி ரத்னா. எங்க மாதிரி மாப்பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கி வச்சிருந்த காரு, அதோட கீ எடுத்து வச்சுட்டீங்களா? ஆமாம், அது உன் ஹேண்ட்பேக்லேயே போட்டுக்கோ. ஏன்னா நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம்ல, அதனால காரை வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வரல. அதிலே தான் நிக்கி, அவன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட தான் நிக்கி கார் அங்கே விட்டுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு போவோம், கிளம்புனதுக்கப்புறம் பின்னாடியே அவன் கார் எடுத்துகிட்டு வருவான். சரிங்க. சரி, போகிறதுனா நீ போய் சேலையெல்லாம் மாற்று. சரி, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தானா? ஆமாம், நான் என்னத்தை போட்டு மாற்றதுக்கு இதே போதும். சரி, அப்போ நான் அவளையும் ரெடியாக சொல்லுங்க. அம்மா 2 பேரும் இங்கேயா இருக்கீங்க? வா மக்களே, ரெடி ஆயிட்டியா? ஆமாம்மா, நான் இந்த சாரி தான் கட்டினேன், இது பரவாயில்லையா? ஆமா மக்களே, உனக்கு இந்த சாரி அழகா இருக்கு. கூட 2 நெக்லஸ் போட்டிருக்கலாம்ல, என்ன ஒரே ஒரு நெக்லஸை தூக்கி போட்டிருக்க? இனி நகை போட்டா நல்லா இருக்காதுப்பா, காலையிலே உள்ள நகையெல்லாம் போட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் சிம்பிளா இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டேன். ஏன்ப்பா நல்லா இல்லையோ? உனக்கு தான் அவ்வளோ நகை இருக்குல்ல, அவ்வளோ நகையை வச்சுட்டு போடாம இருக்கியா அப்படின்னு அப்ப கேட்டவ. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சுமா, அதனால வேண்டாம், இதே போதும். மாப்பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டாங்கம்மா, அதனால ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு மக்களே, அப்போ போயிட்டு இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்ததோடு நம்ம கிளம்ப வேண்டியதான். சரிம்மா, கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்களா? ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருக்காங்க மக்களே. ஃப்ரெண்டில் அந்த இது கட்டியிருக்கோம்ல, அங்கே தான் எல்லாரும் இருக்காங்க. கரெக்டாக 3 மணி தாண்டினதும் கிளம்பணுமோ? ஆமாம், கரெக்டாக 3-3:30 முன்னாடி கிளம்பணும். சரிம்மா, நான் ரெடி ஆகிட்டு இவே ரெடி ஆகிட்டு வந்தாச்சுன்னா நம்ம போகலாம். சரி, அப்போ நான் போய் கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்க. என்னன்னு சொல்லுங்க, யார் வேணும்?
தம்பி இது பூ வந்து டெக்கரேஷனுக்கு கேட்டிருந்தாவ அதான் கொண்டு வந்தேன். பூ கேட்டிருந்தாவளா? இந்த வீட்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சே. இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. மணி எதுக்கு பூ கேட்டிருக்காவ? தெரியல தம்பி, ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3000 வாங்கிட்டு வா. எது இத்தனோண்டு பூவுக்கு 3000? தம்பி எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் கூப்பிடு. பூவை வந்து டெக்கரேஷனுக்கு கேட்டாங்கன்னு சொல்லுங்கம்லா. நான் தான் சொன்னீங்களா, இங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி எதுக்கு டெக்கரேஷன்? கல்யாணத்துக்கு முன்னாடினா அதுக்கு டெக்கரேஷனுக்குன்னு கேட்டாங்கன்னு சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனி எதுக்கு டெக்கரேஷன் பண்ணணும்? இனி ஒரு ஃபங்க்ஷன் இந்த வீட்ல கிடையாது, இங்கே கிடையாது, பக்கத்துல எங்கேயாச்சும் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. யார் இந்த பையன்? லூசா இருப்பாம்பல இருக்க. இந்த வீட்டு அட்ரஸ்ல இருந்து தானே ஆர்டர் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட்ல இருந்து ரிசப்ஷன் கல்யாணம் எல்லாத்துக்கும் நம்ம தான் பூ டெலிவரி பண்ணோம். இன்னைக்கும் காலையில கூப்பிட்டு பூ கேட்டிருந்தாவ, அதனால தானே கொண்டு வந்தேன். இந்த பையன் என்ன இப்படி வச்சிட்டு இருக்கான்? என்ன அந்த சொல்லுங்கம்லா, பூ இங்க கிடையாது, பக்கத்து வீட்லயே இருக்கும், கேட்டு பாருங்க. ஒழுங்கா அட்ரஸ் பார்த்து வரணும். தம்பி அதெல்லாம் நான் அட்ரஸை பார்த்து தான் வந்திருக்கேன். நீங்க பெரியவங்க யாராச்சும் இருந்தா கூப்பிடுங்க. என்ன பெரியவங்க? நானும் பெரியவன் தான். என்ன பார்க்க என்ன சின்ன பையன் மாதிரியா இருக்கு? அட என்னடா இவன் வந்தாலே வம்பு பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு சுபின், என்ன பிரச்சனை? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? ராமண்ணே இவனை போக சொல்லுங்க, இல்லைன்னா மூஞ்சில கோடு கீடெல்லாம் போட்டு விட்டுருவேன். அட என்ன இவ்வளவு கோபப்பட்டு இருக்க? தம்பி யாருப்பா நீ? என்ன வேணும்? பாக்ஸ்ல என்ன இருக்கு? அண்ணே இந்த வீட்டுல இருந்து தானே பூ ஆர்டர் பண்ணியிருந்தேங்க டெக்கரேஷனுக்கு. ஆமா, டெக்கரேஷனுக்கு பூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அட யார் இந்த பையன்? லூசா இருப்பாம்பல இருக்க. இந்த வீட்ல இருந்து தான் டெக்கரேஷனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இவன் இங்க கிடையாது, இங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பக்கத்து வீட்டுல போங்கன்னு சொல்லி விடுதான். டேய் சுபின், இங்க தானே ஆர்டர் பண்ணிருக்கு. என்னன்னே சொல்லுங்க, இங்கதான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமே எதுக்கு போகு? அதுலயும் இது 3000 ரூபாய் வேணுமா இத்தனோண்டு பூ எடுத்துட்டு வந்துட்டு? நான் தான் பொறுப்பா சொன்னேன் இங்க கிடையாது பூவு அப்படின்னு. சுபின் இங்க தான் பூ ஆர்டர் கொடுத்துருக்கோம், நீ போயிட்டு உள்ள இருந்து பைசா வாங்கிட்டு வா. பைசா வாங்கிட்டு வரணுமா? அப்போ இங்கதானா? ஆமாடா, நீ போய் பைசா வாங்கிட்டு வா, நான் சொல்லுங்க. உன்னை வந்து வச்சுக்கிறேன். மனநல சரியில்லாத பையனா இருப்பாம்பல இருக்கே, பாவம். ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு, அதனால பூ எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு அவனுக்கு தெரியாது. சின்ன பையன் பார்த்தீங்களா, அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். மற்றபடி மனநிலை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியல தம்பி. ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் காட்டுங்க. சுபின் கேட்டா அவ்வளோதான், தூக்கி போட்டு மிதிச்சு விடுவான். அண்ணே இந்தாங்க காசு. இந்த வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. சரி சரி, பையனை பார்த்து எடுத்து வெளியே விடுங்க. இப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தாம்னா கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு விடுவானுங்க. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அட போடாடே. பாருங்க அவன் திமிர, அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு விட்டுருக்கணும். டேய் எதுக்குடா அவன்கிட்ட போய் கோபப்பட்டு இருக்க? பின்ன என்னன்னே, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதான் பூ எதுக்குன்னு கேட்டா அவன் ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். சுபின் அதெல்லாம் உனக்கு புரியாது, பூ தேவைப்படுது. எதுக்குன்னு சொல்லுங்கண்ணே. நீ சின்ன பையன்ல, உன்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது போ. அந்த பையனும் வந்தா இதை தான் சொல்லிட்டு போறான், நீங்களும் அதே சொல்லுங்க. நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சாச்சு, அடுத்தது நான் +1 போறேன், பெரிய பையன் தான், சொல்லுங்க. டேய் அது வந்து இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இவன் ஒருத்தன் சொல்லலைன்னா விட மாட்டான் போல இருக்கு. டேய் தம்பி, அது வந்து கல்யாணம் முடிஞ்சிடுச்சா, ஆமா. டெக்கரேஷனுக்கு தேவைப்படுதுடா. அதான் என்ன டெக்கரேஷன்? இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? இவனுக்கு விளக்குன்னு விளக்கதை விட டேரக்டா சொல்லுறதுதான் நல்லது. அதுவா ரூம் டெக்கரேஷனுக்குடா. ரூம் டெக்கரேஷனா? அதான் கிச்சன்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். டேய் அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே. அட என்ன இவரு, இப்ப நமக்கு விஷயம் என்னன்னு தெரியலன்னா மண்டையே வெடிச்சிருமே. போற போக்குல நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு போறாரு. யாருக்கிட்ட கேட்கலாம்? சரி கண்ணுல யாராச்சும் சிக்கனா அவங்க கிட்டே கேட்போம். ஐயோ ஐயோ, நாமளும் +1 ஆயிட்டோம், நம்மளும் இன்னுமே சின்ன